பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீத புஸ்தகம் 126 சங்கீதம் 4வது வசனம். கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்போம். எல்லோருக்கும் ஏதாவது ஒரு சிறையில் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். ஏதாவது ஒரு விஷயங்களை தடுமாறிக்கொண்டு இருக்கிறோம். அதான் இங்கே வசனம் சொல்லுகிறது. கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்போம். எனக்கு பிரியமானவர்களே, இந்த 2027 வருஷத்தில் 15வது நாளுக்கு நேராக வந்திருக்கிறோம். 15வது சண்டே. 52 ஞாயிற்றுக்கிழமை இருக்குது. அதில் 15வது ஞாயிற்றுக்கிழமைக்கு நேராக வந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் சில ஆசீர்வாதங்களை கர்த்தர் எங்கே வச்சிருக்கிறார் அப்படின்னா, இந்த பரிசுத்த உயிர்த்தெழுந்த ஓய்வு நாளை ஆசரிக்கும் போது தான். அதுவும் அவர் விரும்பத்தக்கதாக எண்ணங்களோடும் சிந்தனைகளோடும் நம்மை அர்ப்பணிக்கும் போது தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு வந்து சேரும். நிறைய பேருக்கு அதை பார்க்க முடியாது. அதனால் இன்றைக்கி உங்களுக்கு நான் சொல்கிறேன். சில விஷயங்களில் நான் நிறைய நேரங்களை பார்த்துருக்கிறேன். ஜபத்துக்கு போகும்போது ஒரு அற்புதம் நடக்கும். ஆனால் அந்த அற்புதம் திருப்பி மறைஞ்சு போயிடும். எங்கேயாவது ஊழியர்கள் கூட்டம் நடத்துகிறாங்க, அதில் போய் கலந்துக்கும் போது ஒரு அதிசயம் நடக்கும். அது ஒரு மாதமோ 2 மாதமோ சில மாதங்களில் நின்று போயிடும், காணாமல் போயிடும். யாராவது பெரிய பெரிய ஊழியர்கள் மீட்டிங் நடத்துகிறாங்க, அதில் போய் கலந்துக்கும் போது பெரிய பெரிய ஆசீர்வாதம் நடக்கும். அது சில தினங்களில் மறைஞ்சு போயிடும். இல்லை, யாராவது ஊழியக்காரர்கள் எங்கேயாவது வந்திருப்பாங்க, அவங்க எங்களுக்காக யாராவது வந்தாங்கன்னா சொல்லுங்கள், ஜெபம் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு கரங்களை வச்சு ஜெபிக்கும் போது ஒரு அற்புதம் நடக்கும். அதுவும் உடனே மறைஞ்சு போயிடும். பலவிதமான பிரச்சனைகளுக்கு மத்தியில், வேதனைக்கு மத்தியில் இருக்கிறவர்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிற வீடுகளில் வீட்டு கூட்டம் நடத்துவாங்க. அதில் போய் கலந்துக்கும் போது அற்புத அதிசயம் நடக்கும். அதுவும் சில தினங்களை காணாமல் போயிடும். அப்போ எங்கே தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சபை. அந்த சபை தான் மிக முக்கியமான ஒரு விஷயம். சபையில் ஒருவர் ரெகுலராக போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அதை ஒரு கூடாரமாக பார்க்கக்கூடாது. தேவன் வாசஸ்தலம் பண்ணிக்கிற இடம், ஆண்டவர் அசைவாடுகிற இடம், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற இடம். அந்த சபையை கர்த்தர் நியமிக்க ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவருடைய நாமத்திற்காக நாம் வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய நாமத்திற்காக நம்மை அர்ப்பணித்திருக்கிறோம். அவருடைய ஆசைக்கு, அவருடைய ஏக்கத்திற்கு, அவருடைய அடிச்சுவடுகளாக நாம் உலா வருவதற்காக கர்த்தர் இந்த கிருபையை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்படியாப்பட்ட நபர்கள் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அந்த தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்புன்னு சொல்லும்போது கர்த்தர் அந்த வெள்ளங்களெல்லாம், சிறையிருப்புகளெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கேட்கிறவர்களுக்கு கர்த்தர் அற்புதம் செய்வார். ஆம், சபையில் தான் அந்த ஒழுக்கத்தை பார்க்க முடியும். சபைக்கு ஒருவர் ரெகுலராக வந்துக்கிட்டு இருக்கும்போதே அநேகர் ஒழுக்கங்களுக்குமாக வாழ முடியாமல் இஷ்டம் போல் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அந்த சபையை விட்டு விடக்கூடாது. சபை கூடி வருதலை விட்டுக்கு விடக்கூடாது என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாதீர்கள் என்று சொல்லுகிறார். அதனால் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தினால சபையில் மிகப்பெரிய ஒரு நன்மை இருக்கிறது. என்ன இருந்தாலும் சரி, அந்த நாளை ஆண்டவருடைய நாமத்திற்காக நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆண்டவருடைய சத்தத்திற்காக, சித்தத்திற்காக நம்ம ஒப்புக் கொடுக்க வேண்டும். அதுவும் சில இடங்களில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சபை 1 மணி நேரம், 1.25 மணி நேரம், 1.5 மணி நேரத்தில் முடிச்சுடுவாங்க. அதில் காணிக்க பகுதியும் இருக்கும். அதுவே ஒரு 1/2 மணி நேரம் இருக்கும். பெரிய பெரிய சபைகள் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டுருக்குறாங்க. எனக்கு பிரியமானவர்களே, அந்த நாளே கர்த்தருக்கு தாங்க. அந்த நாளே கர்த்தருக்கு தான். ஒவ்வொருத்தரும் விசாரிக்கணும். ஒரு சபை எப்படி இருக்கணும் தெரியுங்களா? அந்த சபையில் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேரும் அந்த ஊழியக்காரருக்கு தெரியணும். அந்த ஊழியருடைய அந்த சபைக்கு எத்தனை ஜனங்க வராங்களோ அத்தனை குடும்பத்தை குறித்து ஊழியக்காரருக்கு தெரியணும். ஒருவேளை 50 பேர் வராங்கன்னா 50 × 2 100 பேர். அந்த குடும்பத்தில் இருக்கவங்க 3 கணக்கு பண்ணிக்கிட்டோன்னா எவ்வளோ வரும் கணக்கு பார்த்துக்கோங்களேன். அத்தனை பேரும் நமக்கு தெரியணும். ஆனால் அந்த சபைக்கு வரவங்க 500 பேர் இருக்கிறாங்க, 500 பேரும் ஒரு ஊழியக்காரருக்கு தெரியல அப்படின்னு சொன்னால் அந்த ஊழியக்காரர் சபையை நடத்துவதற்கு தகுதியற்றவரை காணப்படுகிறார். அதனால் அந்த சிறிய கூட்டத்தில் மட்டும்தான் அந்த இடத்துல நமக்காக மன்றாடுகிறவர்கள் இருக்க முடியும். அல்லது பெரிய கூட்டமாக இருக்கிறாங்க அப்படின்னா நம்மை அறிந்தவர்களாக இருக்கணும். நமக்கு ஒரு பிரச்சனையாக இருந்தால், வேதனையாக இருந்தால், துன்பமாக இருந்தால், துயரமாக இருந்தால் அந்த சபையில் இருக்கிறவர்கள் நம்ம விசாரிக்கிறவர்களுக்கு ஏதாவது ஆயத்தப்படுத்திருக்க வேண்டும். அதுதான் ஆசீர்வாதம். அதனால்தான் சபைக்கு போங்க அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது சொல்லப்படுகிறது.
அப்போது உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் திருப்புவார். கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல் எங்கள் சிறையிருப்பை திருப்பும் என்று சொல்கிறீங்களேப்பா. இந்த வார்த்தை கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு என்னென்னலாம் விஷயங்கள சிறையாக இருக்கிறார்களோ அதில் மாற்றத்தை கொண்டு தாங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிற ஆண்டவரே, நீர் அற்புதம் செய்வதற்கு ஸ்தோத்திரம், ஆசீர்வதியும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென், ஆமென்.